ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தீஸ்வர். இன்றைக்கி நம்ம கார்டனில் தான் இருக்கோம். ரொம்ப சூப்பராக அழகாக வளர்ந்துருக்கு முடக்கத்தான் கீரையெல்லாம். என்னடா ரொம்பட்டும். நம்ம நித்தீஸ்டியும் கார்டனுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி என்னம்மா உனக்கு ஸ்கூல் லீவா உண்டா? லீவு. அதனால் நம்ம நித்தீஸ்டி செல்லம் அழகாக வந்து கார்டன் ஒர்க் பண்ண வந்துட்டா. இந்த அத்தி செடி நல்லா வளர்ந்துச்சு பாருங்கள். எல்லா ரோஸ் எல்லாம் கட் பண்ணி விட்ருக்கு. இந்த பூச்சி அரிப்பு அதிகமாக இருக்கிறதுனால எல்லாம் கட் பண்ணி விட்ருக்கேன். அதே மாதிரி நம்மளுடைய நாட்டு மாதுளம்பழம் பாருங்கள், நிறைய காய்ச்சிருக்கு. என்னடா பரவாயில்ல வரையிரு. ஓகே, எப்படி ஆடுது பாருங்கள் அழகா. நாட்டு திருப்பி வரணுமா? இதோ வரேன், நீ அப்படியே வாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் லீவு நாளில் அவளை செய்ய சொல்லும்போது அவளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஃபிசிக்கல் ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் அவளுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கு. ஆல்மோஸ்ட் இப்போ எல்லாம் ஓரளவுக்கு அவளுக்கு தெரியும். வாங்க அப்படியே வாங்க. நிறைய அந்த சப்போட்டா பழம்லாம் கீழே விழுந்து கிடக்கு. எல்லாத்தையும் பறிச்சிருக்கணும், பறிக்காமல் விட்டது எல்லாம் அப்படியே வீணாயிட்டு இருக்குது. சரி வா வா. இது எல்லாமே ரோஸ் கட் பண்ணி விட்ருக்கேன். இது பச்சை மிளகா, இது மல்லி பாருங்கள், குண்டு மல்லி. இது நல்லா கட் பண்ணி விட்டதுனால நல்லா துளுத்து வருது பாருங்கள். இப்போ நல்லா சீசன் டைமில் மொட்டு நிறையா வைக்கும். என்னடா அணிலா? ஆமாம், தண்ணி குடிக்க வரும் அணில். காலையில் வேலை எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எங்கள் தென்னை மரம் அழகாக காக்கா ஒன்று ஓடுது. என்னடா? சரி போதும், வரேன். இனி பழங்கள்லாம் பறிச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம். சப்போட்டா பழம் நிறைய இருக்குது. செம்பருத்தி பாருங்கள் என்ன அழகாக ஆடுது பாருங்கள். இதெல்லாம் அதிசயம் கிடையாது, இருந்தாலும் இந்த காற்று வந்து எல்லாருக்கும் அவ்வளோ கிடைக்காது. எங்கள் ஊரில் தான் காற்றுக்கு பஞ்சமே இருக்காது. பார்த்தீங்களா, கருவேப்பிலை மிச்சம் மீதி இவ்வளோ தான் இருக்குது. மரம் வெட்டினது போக இவ்வளோ தான் இருக்குது. செம்பருத்தி நல்ல டார்க் கலர். இது எவ்வளோ மொட்டு பாருங்கள். அதில் இதை தான் வந்து தலைக்கு தேய்ச்சி குளிக்கணும். நிறைய ஹேர் டிப்ஸ் கேட்குறீங்க. இந்த செம்பருத்தி இலையை நல்லா அரைச்சி தலைக்கு தடவிண்டு அப்படியே சாதம் வடித்த கஞ்சியில் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா அவ்வளோ ஷைனிங்காக சூப்பராக இருக்கும் ஹேரு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்லி 1 டைமாவது இதை வந்து யூஸ் பண்ணுங்கள். முடி வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக அழகாக இருக்கும். நல்லா எப்படின்னா கலர் பார்த்தீங்களா, நல்ல டார்க் கலர். அது கூட இந்த கருவேப்பிலை வச்சு தேய்ச்சிக்கலாம். நல்ல ஹோம் ரெமடிஸ் நிறைய இருக்குது. நம்ம தான் அதை வந்து ஃபாலோ பண்ணாமல் முடியை வந்து வீணாக்கிக்கிறோம். அதில் இருந்த மகரம் தான் பாருங்கள் கையில் ஒட்டின்னு இருக்கு. அதே மாதிரி இந்த நந்தியாவட்டை, வெள்ளை நந்தியாவட்டை பூஜைக்காக நல்லா சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அவள் போய் உட்காந்துக்கிட்டா. சொன்னால் தான் செய்வா வேலை, இல்லைன்னா அவள் மட்டும் போய் உட்காந்துருவாள். அதுக்கு தான் அவங்களுக்கு வந்து வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எப்போ பார்த்தாலும் வேலை கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் அவள் வந்து என்ன செய்யணும்னு யோசிச்சு செய்வாள். இல்லைன்னா சிவனேன்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. என்ன செய்கிறது? சரி, ஓகே, பார்ப்போம் அடுத்தது என்ன செய்யலான்னு. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சப்போட்டா அழகாக பறிச்சாச்சு. நல்லா பெருசு. கீழே போட்டோன்னே வெடிச்சிருச்சு பாருங்கள். இது நீ அரிசியில் வச்சு வச்சாக்கா 2 நாளில் கொளுத்துரும். ஓகேவா? உனக்கு பிடிக்குமா? என்ன பிடிக்கும்? பலாப்பழம் இல்லடி, சப்போட்டா. சரி, ஓகே. இந்த இது உள்ளவே சொன்ன வேலையை செய்வாள். அவ்வளோதான். இனி அவளா செய்யும்போது தான் என்னுடைய எல்லா முயற்சியும் சக்ஸஸ் ஆகும். இந்த வீடியோ யார் பார்க்குறது தெரியுமாங்க? அப்படியே வாங்க, இங்கே பாருங்கள் யார் பார்க்குறாங்கன்னு. இப்படி தான் பண்ணணுமா அவளுக்கு. செல்ல குட்டிக்கு அவளை கொஞ்சிகிட்டே இருக்கணுமா. எப்படி இருக்குமா? என்ன சாப்பிட்டீங்க? தோசை. போதுமா? ஓகே. அவங்க வந்து ஓகே சொல்லிட்டு அப்புறம் என்ன இருக்குது, அவ்வளோதான். அவளே சாப்பிட்டாளா? இதுதான் டெய்லி வந்து
சின்ன சின்ன வேலைகளை அவளே செய்ய சொல்லிக்கணும். அவளே சாப்பிட்ணும், அவளே ட்ரெஸ் பண்ணிக்கணும், எச்சி பண்ணி குடிக்கக்கூடாது. கை அலம்பிட்டு வந்து டம்ளரில் ஊற்றி தூக்கி குடிக்கணும். சரியா? சரி போ, கை அலம்பிட்டு வா. அப்பா வந்துடுவார், மணி ஆயிடுச்சு. அந்த தண்ணி எச்சி தண்ணி தானே, அதனால் குடிக்கக்கூடாது. அப்பாலாம் பெரியவங்கெல்லாம் குடிக்கக்கூடாது. ஓகே? சரி, ஓடு ஓடு ஓடு. நல்ல பொங்கல் லீவ் முடிஞ்சு இப்போ தான் கிளம்புறாங்க. காலையில் ஒரே ஆட்டம், போக மாட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா அவளை ரெடி பண்ணும். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் இந்த கம்பு மாவை பற்றி. அதாவது இந்த தானியங்களை போட்டு நம்ம தோசை இட்லியோ பண்ணும்போது அன்னன்ன தேவைக்கு தான் நம்ம பண்ணணும். நம்ம எக்ஸ்ட்ரா செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா புளிச்சு போயிடுது. நல்லா நுர கட்டி புளிச்சு போய் சாப்பிடவே முடியாத அளவுக்கு ஆகிடும். அதனால் இப்போ இன்றைக்கி காலையில் செய்கிறோம், நைட்டுக்கு தேவைப்படுதுன்னா ஒரு கிளாஸ் நம்ம எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை பேர் தந்தாப்புல நம்ம அதை ஊற வச்சு அரைச்சி செஞ்சால் அன்னன்னைக்கு நல்லாயிருக்கும். நம்ம எப்பயும் போல் இட்லிக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி உள்ளே வச்சிட்டிங்கன்னா வாயிலே வைக்க முடியாது, புளிப்பு எடுத்துடும். அதனால் கொஞ்சம் கவனமாக அழகாக செய்யுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம உட்காந்து வாத்தியார் வேலை பார்த்தா போதும், இதை பண்ணு அதை பண்ணுன்னு. ட்ரைனிங், அதுதான் ட்ரைனிங், வேறு எதுவும் கிடையாது. நம்ம ஸ்பெஷலாக கொண்டு போய் அங்கே விட்டு இங்கே விட்டுலாம் கிடையாது. அவங்க சொல்லி தரதை நம்ம சொல்லி கொடுத்துட்டா முடிஞ்சுது. நம்ம குழந்தைய தனியாக விட்டுட்டு எங்கேயாவது அப்படி இருக்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம என்னெல்லாம் நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு மற்ற பிள்ளைங்களுக்கு செய்கிறோமோ அதையே இவங்களை செய்ய சொல்லணும். அவங்க கையால் அவங்களே செஞ்சிட்டாங்கன்னாக்கா அவங்களுக்கும் ஹாப்பி, நமக்கும் ஹாப்பி. அவ்வளோதான், கஷ்டமே இருக்காது. அங்கே பாருங்கள் மேக்கப் நடக்குது. பூ காட்டு. இது பொங்கலுக்காக அவங்க அப்பா வாங்கிட்டு வந்தது, இன்னும் அப்படியே ஃப்ரிட்ஜிலேயே. சரி, ஓகே, ரெடி ஆகட்டும். அவங்க அப்பா வந்தோடனே கிளம்பும்போது பார்க்கலாம். பொட்டு வைக்கிறா பாருங்கள். ஓகேவா? சரி, அவளுக்கு நான் வச்சு ஒன்றுமா இன்னைக்கு. அவ்வளோதான். சூப்பர். அப்பா ஃபோன் பண்ணுவோமா? ஓகே. தூக்கம் வருது பாருங்க. தூங்குறியா? தூங்குறியாடி? இன்னைக்கு போய் டீச்சர்கிட்ட ரெக்கார்ட் நோட்டை கொடுத்துடணும். சரியா? ஓகே. அவங்க அப்பா வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். தோடு வேற போட்டுக்கு செல்லுக்குட்டி. சூப்பராக இருக்கு. தோடு வளையல் எல்லாம் போட்டு ரெடி ஆயிடுச்சு. ஐடி கார்டு. அவ்வளோதான். இதுதான் ட்ரைனிங். ஸ்பெஷல் ட்ரைன் எப்படி ட்ரைன் பண்ணுறதுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பூவு. என்ன கலர் பூ அது? ரோஜா பூ அது? அச்சோ, சாமந்தி பூ. சாமந்தி பூ. ஓகே. நிறைய பேர் பண்ண சொல்லியிருந்தீங்க. சாரி, அவன் வந்து நான் கமெண்ட்ஸ் வந்து லேட்டாக பார்க்கறதுனால என்னால் அதை சொல்ல முடியல. ரெண்டாவது அவளுக்கு உச்சரிப்பு வந்து சரியாக இன்னும் வரல. அதனால் சாரி, மன்னிச்சுக்கோங்க. எல்லாருக்கும் இன்றைக்கி திருமண நாள், பர்த்டே கொண்டாடுற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். சரி, நோட்டு காலியா? சாயங்காலம் வந்து வாங்கிட்டு வருவோம். என்ன சின்ன நோட்டு வேணுமா பெருசு வேணுமா? பெருசு வேணுமா? சரி, சாயங்காலம் ஷாப்பிங் போவோண்ணே. சரி வா. ஓகே, வா கிளம்புறோம் வா. ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு அப்பா கூட கடைக்கு போவோண்ணே. ஓகே, வாங்க வாங்க வாங்க. நாகர்கோயிலில் இங்கேயே வாங்கிக்கலாம். வள்ளியூரில் வேணாமா? இங்கே கூடங்குளத்துலேயே கிடைக்கும். புது ட்ரெஸ் வேணுமா? பார்த்தீங்களா, புது ட்ரெஸ்ஸு வேணுமா? சரி, அப்பா வரட்ட சொல்லுவோண்ணே. சரி வா. ஏய் பாய். அவங்க அப்பா கடையில் இருக்காரு, அதனால் சரி வெளியே கொண்டு போய் விட்டுட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டா. வா வா வா. என்னதுமா அது? பேப்பர் என்னமோ எழுதியிருக்கா பாருங்க. யாருக்கு அது? அப்பா அம்மாவுக்கு எழுதினியா? வெரி குட் கேர்ள். சரி சரி சரி, சீக்கிரம் வா 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 வா. காப்பி சாயங்காலமா வா. அப்பா வேர்த்து போச்சான் பாருங்க அவளுக்கு அந்த வேலை செய்யறது. வாங்க 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 வாங்க, சீக்கிரம் 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 வாங்க. பாய். சரி பாய். சேவல். சேவலோ கோழி சாப்பிடுது. சீக்கிரமா நட, மணி ஆயிடுச்சு. பாய்.